அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக சங்கீதம் 119 சிந்தித்து வருகிறோம். சங்கீதம் 119:16 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் என்று சொல்கிறார். நேற்றைய தினத்திலும் கூட வேதத்துல மனமகிழ்ச்சியா இருப்பதின் அவசியத்தை குறித்து பார்த்தோம். இந்த தினத்திலும் கூட நான் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்கிறது, வேதத்துல நான் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்கிறது, அதுக்கு பார்க்கும்போது நான் வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நான் முதலாவது வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிப்பதை என்னுடைய அனுதின பழக்கமாக வைத்திருக்க வேண்டும். இந்த வேதத்தில் நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னா இதுக்கு நான் தினந்தோறும் என்னுடைய நேரத்தை செலவிடணும். அடுத்து பார்க்கும்போது வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா அந்த வேதம் பிரசங்கிக்கப்படுவதை நான் கேட்க வேண்டும். இந்த வேதம் போதிக்கப்படுகிற இடத்துல நான் இருக்கணும். யாக்கோபு 1:19 சொல்றார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும். கேட்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாக்கோபு 1 கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். 18 வசனத்துல அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பண்ணாவதற்காக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அந்த சத்திய வசனத்தை நான் கேட்கறதுக்கு தீவிரம் உள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். இப்ப நான் தீவிரமா இருக்கணும் அப்படின்னா இந்த வசனம் போதிக்கப்படுகிற இடம் எது அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். அதனாலதான் சங்கீதம் 122 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மனமகிழ்ச்சியா இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படணும். இப்ப திருச்சபைக்கு போகிற எல்லாருடைய கடமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போகிற திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தை உண்மையாய் போதிக்கப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது உங்களுடைய வேலை. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை உண்மையான வார்த்தை பேசப்படும் போது என்னுடைய இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படுகிற உண்மையாய் போதிக்கப்படுகிற இடத்துல இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பேசணும். நம்மளுடைய பேச்சுல நிறைய நேரத்தில் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. உபாகமம் 6 நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உபாகமம் 6:7 சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவைகள் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறது. இப்ப கர்த்தருடைய வார்த்தையில நம்ம மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா நான் அந்த வார்த்தையை குறித்து என்ன செய்யணும், பேசணும். நான் வேதத்தையே பேசலை அப்படின்னா அதில் நான் என்ன செய்யலை, மனமகிழ்ச்சியாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ IPL நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் டீம் அன்னைக்கு ஜெயிக்குது அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன அதை எதை பற்றி பேசுவீங்கன்னா உங்களுக்கு பிடித்த அந்த கிரிக்கெட் டீமோ அந்த கிரிக்கெட் வீரரோ எப்படி விளையாண்டார் என்பதை குறித்து தான் நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்க. ஏன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது. அந்த மாதிரி வேதம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா, அது வேதத்தை பேசும்போது அந்த சந்தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். அடுத்து வேதத்தை தியானிக்கணும். சங்கீதம் 1:2 சொல்லுது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த கர்த்தருடைய வசனத்தை நான் அசை போட்டுட்டு இருக்கணும். என்னுடைய இருதயத்தில் நான் வாசிக்கிற இந்த வேத வசனத்தை நான் அசை போட்டுட்டு இருக்கணும். அடுத்து இதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னா நான் வேதத்தை வாசிக்கணும், வேதம் பிரசங்கிக்கப்படுவதை கேட்கணும், அடுத்து வேதத்தை நான் பேசணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை நடைமுறைப்படுத்தணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நான் செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில உலக மாயையிலிருந்து நான் பாதுகாக்கப்படுகிறேன். போலியான மகிழ்ச்சியிலிருந்து என்ன நான் பாதுகாத்துக் கொள்கிறேன். பாவத்திலிருந்து, விசேஷமா இச்சையிலிருந்து, பொறாமையிலிருந்து, உலக சிநேகத்திலிருந்து, எல்லா பாவத்திலும் இருந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா காப்பாற்றப்படுகிறேன். இந்த வேதத்துல நான் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது தேவனோடு நெருங்கிய உறவை நான் வாழ்கிறேன். அடுத்தது வேதம் எதிர்பார்க்கிற வகையில் என்னுடைய வாழ்க்கையை நான் சீரமைத்துக் கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வேதபூர்வமான சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நான் தேவனோடு நெருங்கி வாழ்றேன். நான் தேவனோடு நெருங்கி வாழலைன்னா என்னுடைய வாழ்க்கையில பாவம் தான் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா நான் வேதத்தை வாசிக்கல, வேதத்துல மனமகிழ்ச்சியா இல்லை. இப்போ தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனோடு நெருங்கி வாழுவீங்க. இதுக்கு அவசியம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவதை நான் கவனமா கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசணும். என்னுடைய வீட்லையும் சரி, திருச்சபையிலும் சரி, என்னுடைய சமூகத்திலையும் சரி பேசணும். அடுத்து கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.